மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பொருளாதார ஆய்வறிக்கை, சில எக்கனாமிக் சர்வே. இந்த பொருளாதார ஆய்வறிக்கை யார் தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசிற்கான தலைமை பொருளாதார ஆலோசகர், சரியா, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சரியா. தற்போது இந்த பதவியில் இருப்பவர் திரு அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் 18வது தலைவராக இருக்கிறாங்க, சரிங்களா. இவங்க தலைமையிலான அந்த குழு தயாரித்து கொடுத்ததை அந்த எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சகம், சரிங்களா. மத்திய நிதியமைச்சராக தற்போது இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த எக்கனாமிக் சர்வே வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது பொதுவாக எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் பொதுவாக தாக்கல் செய்யப்படும். அதுக்கு முந்தைய நாளான ஜனவரி 31ஆம் தேதியில் தான் இந்த எக்கனாமிக் சர்வே வெளியிடப்படும். மத்திய நிதியமைச்சகம் வெளியிடுவாங்க. அதை தயாரித்து கொடுப்பது தலைமை பொருளாதார அந்த ஆலோசகர், ஓகேவா, தலைமையிலான குழுவான தயாரிப்பாங்க. அதே மாதிரி முதல் எக்கனாமிக் சர்வே, ஓகேவா, இந்தியாவில் வெளியிடப்பட்டது 1950-51 நிதியாண்டில் வெளியிடப்பட்டது. யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு ஜான் மாத்தாய், அப்போதைய நிதியமைச்சர் ஜான் மாத்தாய் அவர்கள் தான் இந்த எக்கனாமிக் சர்வே முதல் முறையாக வெளியிடப்பட்டது, சரிங்களா. அப்போ அது எப்போ எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா, பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அதே டைம்ல அதே நாளில் எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்க. இந்த முறை மாற்றப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964, சரிங்களா. பட்ஜெட் தனியாகவும் எக்கனாமிக் சர்வே தனியாகவும் முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்ட வருஷம் 1964, மறந்துடக்கூடாது. எக்கனாமிக் சர்வே ஜனவரி 31, பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது அந்த முடிவடைகிற நிதியாண்டில் இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் எக்கனாமிக் சர்வே வெளியிடப்படும். சமீபத்தில் வெளியிடப்பட்ட அந்த எக்கனாமிக் சர்வே 2025-26 நிதியாண்டிற்கானது. அதுல இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நிதி பற்றாக்குறை 4.4 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைய பதிவிற்கான கேள்வி: இந்தியாவில் பொருளாதார ஆய்வறிக்கை பொதுவாக எப்போது வெளியிடப்படும்? அந்த பொருளாதார ஆய்வறிக்கை யாரால் தயாரிக்கப்பட்டு யாரால் வெளியிடப்படும்? இதற்கான பதிலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்கனாமிக் சர்வே பட்ஜெட் தொடர்பான சிறப்பு வீடியோ நம்மளோட வீடியோஸ்ல வரும், சரிங்களா. அதே நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள், ஓகேவா.